பண்டு விண்ணோர் குளம்பாழப் புறந்து பழனியில் ஓர் தண்டுடன் நின்று விளையாடும் மாண்புடை சர்க்குரவர் கண்டு தொழுது துதிபாடி உண்மை தொண்டு செய்வார்க்கு அவன் வேலும் மயிலும் துணை செய்யுமே. முருகா முருகா முருகா. முருகப்பெருமான் எவ்வளவு உயர்வானவன் என்பதை சிந்திக்கிற ஒரு அற்புதமான வாய்ப்பை வழங்கியிருக்கிற மக்கள் தொலைக்காட்சிக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை சொல்லி, புத்தம்புது காலை என்கிற நிகழ்ச்சியில் கந்தனும் கவசமும் என்கிற பகுதியில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் அத்தனை பேருக்கும் இலக்கிய புத்தனின் அன்பார்ந்த வணக்கங்கள். முருகன் எப்பேற்பட்டவன், உயர்வானவன் என்பதையெல்லாம் நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். முருகனுக்கு இணையான கடவுள் இல்லை, முருகனைப் போல் ஒரு தெய்வம் இல்லை, எளிமைக்கும் எளிமையாக இருக்கிறவன் முருகப்பெருமான் என்பதையெல்லாம் நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். துதிமயமான அனுபூதி என்றதை இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கிறோம். முருகப்பெருமானுடைய துதியை பற்றி நாம் சிந்திக்க இருக்கிறோம். உதியாமறியா உணராமரவா விதிமால் அறியா விமலன் புதல்வா அதிகா அனகா அபயா அமரா பதிகாவள சூர பயங்கரணி. முருகன் எப்பேற்பட்டவன் என்றால், ஆதியும் அந்தமும் இல்லாத, ஆதியை தேடி சென்ற பிரம்மனுக்கும் புலப்படாத, அந்தத்தை தேடி சென்ற நம்முடைய விஷ்ணுவுக்கும் புலப்படாத சிவபெருமானுடைய புதல்வன் முருகப்பெருமான். இதில் என்ன சிறப்பு இருக்குது அப்படின்னா, தந்தையினுடைய சிறப்பை காட்டிலேயும் முருகப்பெருமான் கூடுதல் சிறப்பிற்கு உரியவன் என்று காட்பதற்காக முருகப்பெருமான் சிவபெருமானுடைய புதல்வன் என்று அருணகிரிநாதர் குறிப்பிடுகிறார். சிவபெருமான் என்ன செய்தாரோ அதை தாண்டி முருகப்பெருமான் செய்யக்கூடிய ஆற்றல் உடையவன் என்பதை சொல்லுவதற்காக விதிமால் அறியா விமலன் புதல்வா என்று குறிப்பிடுகிறார். விதிமால் அறியா விமலன் புதல்வான என்ன, மேலையும் போய் பார்க்க முடியல, கீழையும் போய் பார்க்க முடியல. அப்போ இது ரெண்டுமே இல்லாத ஒருவன் சிவபெருமான் என்றால், சிவபெருமானுடைய புதல்வன் இவன் சிவபெருமானை விட உயர்ந்தவன் என்று காட்டுவதற்காக அருணகிரிநாதர் குறிப்பிடுகிறார். வேற என்னென்னவா முருகப்பெருமான் இருக்கிறார் அப்படின்னா, உதியா மரியா உணரா மறவா. நீங்கள் உணர்கிற பொருளாகவும் முருகப்பெருமான் இருக்கிறார், நீங்கள் உணராத பொருளாகவும் முருகப்பெருமான் இருக்கிறார். உதியா மரியா, உதியான்னா இதுவரைக்கும் தோன்றாத ஒரு பொருளாக, இதுவரைக்கும் நீங்கள் பார்க்காத ஒரு பொருள், அதிலேயும் முருகப்பெருமான் இருக்கிறார். இதுவரைக்கும் நீங்கள் பார்த்த பொருள் அது இறந்ததாகவே இருந்தாலுமே கூட அதற்குள்ளேயும் முருகப்பெருமான் அருளாட்சி செய்கிறார். அதிகா அனகா அபயா அமரா பதிகாவள சூர பயங்கரணி. இந்த உடம்பிற்கு பதி யாருன்னா கடவுள் தான். இந்த உடம்புக்கு பதி யாரு அப்படின்னா இறைவன் தான். அப்போ இந்த எல்லாரையும் காப்பாற்றுபவன் முருகப்பெருமான். அபயான்னா அபயகரத்தை நீட்டுபவன் அர்த்தம். முருகப்பெருமானுக்கு 12 கை இருக்குது. நீங்கள் எப்போ போய் கஷ்டம்னு போய் நின்னாலும் அந்த 12 கையில் ஒரு கையை உங்களுக்கு கொடுக்க தான் முருகப்பெருமான் காத்துட்ருக்கிறார். நம்முடைய வாரியார் சுவாமிகள் சொல்லுவார், முருகப்பெருமானுக்கு 6 தலை 12 கண்ணு 12 கைகளோடு இருக்கிற முருகப்பெருமான் காலை மட்டும் ஏன் 2ஆக வச்சிருக்கிறார் அப்படின்னா, முருகப்பெருமான் காலை மட்டும் ஏன் 2ஆக வச்சிருக்கிறாருன்னா, இவன்கிட்ட அழறதுக்காக ஓடி வருவானா ஒரு பக்தன். அவன் 12 காலோடு இருக்கிற முருகப்பெருமானை பார்த்துட்டு இதில் எந்த காலை பிடிச்சி நம்ம அழறதுன்னு பயந்து போய் நிற்பானான். ஆகையினால அவனுக்கு பயத்தை ஏற்படுத்தக்கூடாதுன்றதுக்காக முருகப்பெருமான் 12 கால்களோடு இல்லாமல் 2 காலோடு நிற்கிறாருன்னு வாரியார் சுவாமிகள் சொல்கிறார். அப்போ அவ்வளவு எளிமையாக இருக்கிறவன் முருகப்பெருமான். நீங்கள் மயில் எளிமையான ஒரு பறவை, அதிக எடை இருக்காத ஒரு பறவை. அப்படி அதிக எடை இல்லாத ஒரு பறவைக்கு மேலே உட்காந்து முருகப்பெருமான் ஆட்சி செய்கிறாருன்னு சொன்னால் அவன் எவ்வளவு எளிய தன்மையாக இருப்பான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக முருகப்பெருமானுடைய உயர்வு எப்பேற்பட்டது, முருகநாமத்தினுடைய சிறப்பு எப்பேற்பட்டது. நீங்கள் வடபழனிக்கு போய் தான் முருகனை பார்க்கணும்னு இல்லை, நீங்கள் திருச்செந்தூருக்கு போய் தான் முருகப்பெருமானை பார்க்கணும்னு இல்லை, பழனிக்கு போய் தான் முருகப்பெருமானை பார்க்கணும்னு இல்லை, சென்னிமலைக்கு சென்று தான் முருகப்பெருமானை பார்க்கணும்னு இல்லை, செந்திலாண்ட கடவுளை மருதமலைக்கு போய் தான் நீங்கள் பார்க்கணும்னு இல்லை. நீங்கள் இருக்கிற இடத்துலையே கந்த சஷ்டியை படிச்சிங்கன்னா முருகப்பெருமான் அந்த இடத்துல அவதாரம் பண்ணுவாருங்கிறது சத்தியமான உண்மை இல்லையா? நீங்கள் இருக்கிற இடத்துல கந்தர் அனுபூதி 51 பாட்டு தான் இருக்குது. விநாயகர் அவளோட சேர்த்து 52 பாட்டு தான் இருக்கும். 52 பாட்டையும் படிச்சிங்கன்னா முருகப்பெருமான் உங்கள் முன்னாடி நிற்கிறாருன்னு அர்த்தம். திருப்புகழை படிச்சிங்கன்னா முருகப்பெருமான் உங்களுக்காக ஓடி வருவார்னு அர்த்தம்.
இப்படி முருகன் எளிமையாக இருக்கிற கடவுள் என்பதனாலே தான் எல்லாரும் போற்றி வணங்குகிற கடவுளாக, பரம்பொருளாக, தமிழ் கடவுளாக முருகப்பெருமான் விளங்கி கொண்டிருக்கிறான். ஆக அப்படிப்பட்ட முருகப்பெருமானுடைய திருவுருளை சொல்லுகிற பாடல் இந்த பாடல். உதியா மரியா உணரா மறவா விதிமால் அரியா விமலன் புதல்வா அதிகா அனகா அபயா அமரா பதிகாவள சூர பயங்கரணி என்கிற இந்த பாடலை நாம் சிந்திக்க வேண்டும் என்று சொல்லி, ஆரிடந்தடந்தோள் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெற்பைக்கூறு செய்தனிவேல் வாழ்க, கொற்குடம் வாழ்க, செவ்வேளேறிய மங்கை வாழ்க, ஆணைதன் நனங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம் என்று சொல்லி உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனம் மொழி மெய்களினாலே வாழ்த்துக்களை சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.